நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹாப்பி டிரைவ் கார்ஸ்ன்ற நேமுக்காக ஹாப்பியான பிரைஸ் தான் கொடுக்குறோம். கஸ்டமர் எல்லாமே பி ஹாப்பி தான். ஸ்டைல் மாதிரி நம்ம ஒரு மஹிந்திரால சைல ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஆட்டாஸ் காடி வாங்க போகணும்னு சொன்னா சைலோ வாங்க சொன்னா எனக்கு பிடிச்ச வண்டி இதாங்க. கப்பல் மாதிரி நீங்க வண்டி தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பா சூட்டபிள் ஆகும். வண்டியோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில இருக்குங்க. உங்களுக்கு பெர் லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் தாராளமா மைலேஜ் கிடைக்கும். லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி ஒரு ஆல்டோல, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வண்டி சூட்டபிள் ஆகும். முத்துராஜா ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்? சூப்பரா போயிட்டு இருக்கு ப்ரோ. நிறைய அப்டேட்டுக்கு அப்புறம், அதாவது எல்லாருமே வந்து ஒரு அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சா கடகடன்னு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு அப்டேட் எடுத்தோம், வண்டி எல்லாமே சேல் பண்ணாங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம், அவர் தான் தரணும். முத்துராஜா ப்ரோ, ஏன் ப்ரோ லேட்? அப்டேட் சீக்கிரம் கொடுக்கலாம் ப்ரோ. நான் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கால் பண்றதுக்குள்ள அடுத்த வண்டி சோல்ட் அவுட் ஆயிட்டே இருக்குது. என்னால கண்டினியூஸா வண்டி எடுக்க முடியல. அதனால வாழ்த்துக்கள், அதுவுமே நல்ல விஷயம் தான். கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க போன வீடியோல? சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ, சரிங்களா? ஏன்னா உங்க சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப ரீச் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. நான் எங்க இருந்தோ கால் பண்ணி கேட்டாங்க, நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணியாச்சு. நிறைய பேர் வண்டி எடுத்துட்டு போனாங்க, சாட்டிஸ்ஃபை தான் எடுத்துட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்ட்ரைல் வந்து சரியான வியூஸ், செம்மையான வியூஸ் நமக்கு. அது மேக்ஸிமம் எவ்வளவு நாள் ஆயிருக்கும் ப்ரோ சேலாக? நீங்க வீடியோ போட்டதுக்கு அடுத்த நாள் வண்டி சோல்ட் அவுட் பண்ணிட்டேன் நான். மறுநாளே ஆயிடுச்சு வண்டி. மறுநாள் எனக்கு எக்கச்சக்க என்கொயரி, அந்த எக்ஸ்டைலுக்கு ரொம்ப என்கொயரி பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு வரைக்கும் அந்த வண்டிக்கு நான் பதில் பேசிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல கூட ஒரு கால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வண்டிக்கு தானே? இல்லையா, அந்த வண்டிக்கு தான். எக்ஸ்டைலுக்கு, ஸ்கார்பியோ, குவாலிஸ், இதுக்கெல்லாம் என்கொயரி, எக்கச்சக்க என்கொயரி. என்னால போன் பேச முடியல, அவ்வளவு என்கொயரி வந்துச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு போன் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னொன்னு, நீங்க கொடுக்குற லோ பட்ஜெட் தான். ஏன்னா லோ பட்ஜெட் வண்டிக்கும் போது கொஞ்சம் கால்ஸ் ஹெவியாவே இருக்கும். நீங்க லோ பட்ஜெட்ல நல்ல வண்டிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ இந்த அப்டேட்ல எக்ஸ்டைல் மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்ல அப்படின்னா நாங்க என்ன வண்டியை எதிர்பார்க்கலாம்? எக்ஸ்டைல் மாதிரி நம்ம இப்போ ஒரு மஹிந்திரால சைல ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வீடியோ நம்ம போட போறோம். ஓகே. நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே லோ பட்ஜெட்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். மித்த கன்சல்டிங்கை விட நம்மகிட்ட பிரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கும். வண்டி கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். நீங்க மித்த பிரைஸ் கம்பேர் பண்ணிட்டு நீங்க வந்து வண்டி எடுக்கலாம், தைரியமா வண்டி எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. சரி ப்ரோ, இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இப்போ ரீசெண்டா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஹாப்பி டிரைவ் கார்ஸோட லொகேஷன், நம்ம ஹாப்பி டிரைவ் கார்ஸ் லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜபாளையம்ல இருந்து சேத்தூர் போற மெயின் ரோடுல சுந்தர் ஹாஸ்பிட்டல், முத்தையா ஹோட்டல் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்ம ரைட் சைட்ல நம்ம ஆபீஸ் இருக்கு, லொகேட் ஆயிருக்குது. உங்களுக்கு ஏதாவது வண்டி பார்க்கிங் சேல் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா ஹாப்பி டிரைவ் கார்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாங்க. நீங்க உங்க வண்டி சேல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், நம்மகிட்ட வண்டி எடுக்கலாம், எடுத்துக்கலாம். நீ மதுரைக்கு வடக்க, ராஜபாளையத்துக்கு வடக்க இருந்தா கூட நீங்க இந்த பக்கம் வந்து குற்றாலம் அப்படின்னு போனாலே இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். நீங்க வர டைம் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு கண்டிப்பா ட்ரிப் நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. வாங்க, நீங்க வண்டி எடுத்துட்டு குற்றாலம் குளிச்சுட்டு தாராளம் வீட்டுக்கே போகலாம். அந்த கண்டிஷன் தான் இருக்கும் எல்லா வண்டியுமே. ஏன்னா மேக்ஸிமம் என்னன்னா இந்த டைம் வந்து நிறைய பேர் வந்து கார் வந்து தேடுவாங்க, ஃபேமிலியோட வெளியே ட்ரிப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எல்லாமே ஏத்த கார் கொடுத்துடலாம்ல? அதுக்கு எல்லாம் ஏத்த மாதிரி லோ பட்ஜெட்ல தான் நம்ம வண்டி கொண்டு வந்துருக்கோம். பக்கா கண்டிஷன்ல தான் வண்டி கொண்டு வந்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்துலாமா ப்ரோ? பாக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாக்குற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி டிரைவ் கார்ஸ்ல மாருதியில நிறைய பேர் என்கொயரியில கேட்டுட்டு இருந்தாங்க, ஓம்னி இருக்கான்னு. ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஓம்னி கொண்டு வந்திருக்கிறோம். மாடல் பாத்தீங்கன்னா 2012க்கு 13 மாடல். ஒரு ஒயிட் கலர்ல இருக்கு, ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இது உங்களுக்கு எல்பிஜி என்டாஸ்மெண்டோட இருக்குது. ஒரு ஃபேக்டரி யூஸ் பர்பஸ்க்கோ, ஒரு ஃபேமிலி யூஸ் பர்பஸ்க்கோ வண்டி சூப்பரா இருக்கும். வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்க. சீட் கவர், ஃப்ளோர் மேட் எல்லாமே இப்பதான் போட்டுக்கிறாங்க. வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கு, பக்கா ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. இந்த மாருதி ஓம்னி 2012க்கு 13 செகண்ட் ஓனர் கண்டிஷன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப பெஸ்டான பிரைஸ். வெறும் 1,55,000 மட்டும் தான் கேட்கிறோம். இந்த அமௌண்ட் கண்டிப்பா பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. நேர்ல வந்து சீக்கிரமா பை பண்ணிக்கோங்க, சீக்கிரம் போயிடும். ஆட்டோல போனா அசிங்கமா இருக்காது, போ இந்த காரை வாங்கிட்டு வா. தலைவர் சொன்ன மாதிரி ஆட்டோல போறதுக்கு அப்டேட் ஆன கார் தாங்க இது. டாட்டால பாத்தீங்கன்னா நானோ. இது ஒரு 2011 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. வண்டி பெட்ரோல் வண்டி, ஏசி பக்கா ஒர்க்கிங்ல இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பாருங்க, வண்டி சுத்தமாவே இருக்கு. உங்களுக்கு பெர் லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் தாராளமா மைலேஜ் கிடைக்கும். ஒரு 4 பேர் 5 பேர்னாலும் தாராளமா போகலாம்.
சீட்டு இன்டீரியர் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏசி பக்கா ஒர்க்கிங்ல இருக்குது. இந்த டாடா நானோ 2011 மாடல். இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்க வண்டிக்கு நம்ம ஹாப்பி டிரைவ் காசுல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 60,000 மட்டும் தான் கேட்கறோம். இந்த அமௌண்ட் பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. நேர்ல வாங்க, சீக்கிரம் பை பண்ணிக்கோங்க. டாடா ஸ்காடியோ வாங்க போகணும்னு சொன்னா, சைலோ வாங்க சொன்னா, எனக்கு பிடிச்ச வண்டி இதாங்க. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான் இந்த வண்டி 2017க்கு 18 மாடல். இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டட்சன்ல ரெடிகோ தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. வண்டி ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனுமே வரக்கூடிய வண்டி தான். வண்டி எக்ஸ்டீரியர் பாருங்க, ஒரு ஒயிட் கலர்ல வண்டி சூப்பராகவே இருக்குது. வண்டி இப்போ ரீசெண்டாக தான் பெயிண்டிங், ஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்க, வண்டியோட சீட் கவர், இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2017க்கு 18 வெறும் 44,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. இந்த வண்டிக்கு ஹாப்பி டிரைவ் காசுல கேட்கிற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2,20,000 மட்டும் தான் கேட்கிறோம். இந்த அமௌண்ட் கண்டிப்பா பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. சீக்கிரமா ஓடி வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாயில சாண்ட்ரோ தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது ஒரு 2012 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 இயர் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டியோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில இருக்குங்க. வண்டியோட கலர் வேற லெவல்ல இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்க, வண்டியோட இன்டீரியர் பாருங்க, வண்டியோட சீட் கவர் எல்லாமே நல்லா தான் இருக்கும். வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 2012 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. ஃபுல் ஆப்ஷன்ல இருக்கிற சாண்ட்ரோக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டா தான் கேட்க போறோம். வெறும் 1,50,000 மட்டும் தான் கேட்கிறோம். இந்த அமௌண்ட் கண்டிப்பா பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. சீக்கிரமா ஓடி வந்து பை பண்ணிக்கோங்க. 2011 மாடல் ஃபோர்டு ஃபிகோ தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டைட்டானியம் டீசல் வண்டி. ஒரு ஏர் பேக், ஏசி, பவர் ஸ்டீரிங், அலாய்வில் எல்லா ஆப்ஷனும் வரக்கூடிய வண்டி தான் எடுத்து வந்திருக்கோம். வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்க, வண்டி சுத்தமா இருக்கு. வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன்லாம் புது வண்டிக்கு ஈக்குவலா அப்படியே இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க. வண்டி இன்ஜின்ல வேற லெவல்ல வண்டி டியூனா இருக்கு. வண்டியோட இன்டீரியர் பாருங்க, வண்டி சூப்பராகவே இருக்கும். இது ஒரு 2011 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த ஃபோர்டு ஃபிகோக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல கண்டிப்பான முறையில் விசாரிச்சுட்டே வந்து வண்டி எடுக்கலாம். வெறும் 1,20,000 மட்டும் தான் கேட்கிறோம். நீங்க கண்டிப்பா விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1,70,000 குறைஞ்ச வண்டியே சொல்ல மாட்டாங்க. டைட்டானியம் டாப் அண்ட் மாடல். சீக்கிரமா வந்து பை பண்ணிக்கோங்க, வண்டி ஃபர்ஸ்ட் போயிடும். அடுத்ததான் நம்ம ஹாப்பி டிரைவ் காசுல பாக்குற வண்டின்னு பாத்தீங்கன்னா டாட்டால இண்டிகா. நிறைய என்கொயரி இருந்துச்சு, அந்த வண்டி தான் எடுத்து வந்திருக்கிறோம். மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப ரேரா கிடைக்குது இந்த டாடா இண்டிகா. இது ஒரு 2016க்கு 17 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. மெயினான விஷயம் சிங்கிள் ஓனர்ல இருக்கு. சிங்கிள் ஓனர்ல இண்டிகா நீங்க தேடி தேடி தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வண்டி ஒரு ஒயிட் கலர்ல, வண்டி இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஏசி, பவர் ஸ்டீரிங் வர்ற டைப் தான். வண்டியோட இன்டீரியர் பாருங்க, சீட் கவர் எல்லாமே இப்பதான் புதுசா போட்டிருக்காங்க. வண்டி ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது. இந்த 2017 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கிற வண்டிக்கு ஹாப்பி டிரைவ் காசுல நம்ம எப்பவுமே பெஸ்டா தான் ரேட் கோட் பண்ணுவோம். வெறும் 1,60,000 மட்டும் தான் கேட்கிறேன். இந்த அமௌண்ட் கண்டிப்பா பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செவர்லெட்ல க்ரூஸ் தான் எடுத்துட்டு வந்துக்கிறோம். வண்டியோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா வேற லெவல் கண்டிஷன்ல இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு கப்பல் மாதிரி நீங்க வண்டி தேடிட்டு இருக்கீங்களா, இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பா சூட்டபிள் ஆகும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டின்றனால உங்களுக்கு வண்டியில ஈஸியா டிரைவ் பண்ற ஆப்ஷன் தான் எல்லாமே இருக்கும். வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட், அது கீழே சென்ட்ரியோட இருக்குது. உங்களுக்கு சன்ரூஃபும் சேர்ந்தே வந்துடும் வண்டியில. சன்ரூஃப் ஆப்ஷனோட இருக்கு. எல்லாமே பக்கா ஒர்க்கிங்லேயே இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்க, டேஷ்போர்ட் வியூ எல்லாம் பாத்துக்கோங்க. வண்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வண்டியா தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த வண்டிக்கு நம்ம ஹாப்பி டிரைவ் காசுல கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2012 மாடல், ஃபோர்த் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 3,30,000 மட்டும் தான் கேட்கிறோம். அந்த மட்டும் பிக்சட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஹாப்பி டிரைவ் காசுல பாக்குற வண்டின்னு பாத்தீங்கன்னா மஹிந்திரால வெரிட்டோ தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது ஒரு 2013 மாடல் எடுத்து வந்திருக்கோம். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மைலேஜ் சூப்பரா கிடைக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனோட இருக்கிற மாதிரி வண்டி தேடிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த வண்டி சூட்டபிள் ஆகும். வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க, வண்டி ஒரு ஒயிட் கலர்ல நீட்டாவே இருக்குது. வண்டியோட இன்டீரியர் கண்டிஷனும் வண்டி புது வண்டி கண்டிஷன்ல தான் இருக்கும். வண்டியோட டேஷ்போர்ட் வியூ, பேக் சீட் எல்லாமே பாத்துக்கோங்க. ஒரு மைலேஜ் சூப்பரா கிடைக்கிற மாதிரி, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு லோ பட்ஜெட்ல எல்லா ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ஹை ஸ்பீட் இன்ஜின்ல வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பா சூட்டபிள் ஆகும். இது ஒரு 2013 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஹாப்பி டிரைவ் காசுல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா
வெறும் 1,40,000 மட்டும் தான் கேட்குறோம். 13 மாடல் வண்டிக்கு 1,40,000 கேட்குறோம். நீங்க மார்க்கெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டே வந்து வண்டி எடுக்கலாம். சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஆஃபீஸ்ல பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில எக்ஸ்டெண்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது ஒரு டீசல் வேரியன்ட்ல எடுத்து வந்திருக்கிறோம். 2017 மாடல் 2017 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வண்டி பக்காவா இருக்கு. இது ஒரு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் எல்லா ஆப்ஷனுமே வரும். அது போக உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் டச் ஸ்கிரீனே போட்டுருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்க. வண்டியில் உங்களுக்கு டச் ஸ்கிரீன், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும். எல்லாமே பக்கா ஒர்க்கிங்லேயே இருக்குது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு 27 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிற ஒரு டீசல் வண்டினா இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வண்டிக்கு நம்ம ஹாப்பி டிரைவ் காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2017 மாடல் வண்டிக்கு ஹுண்டா எக்ஸென்ட்டுக்கு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. நம்ம மார்க்கெட்லேயே ரொம்ப பெஸ்ட்டாக வெறும் 3 லட்ச ரூபா மட்டும் தான் கேட்குறோம். நம்ம ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்குது. சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஆஃபீஸில் பார்க்குற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதியில் ஆல்டோ K10 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஒரு லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி ஒரு ஆல்டோவில், அதுவும் ஆட்டோமேட்டிக்கில் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வண்டி சூட்டபிள் ஆகும். இது ஒரு 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி எக்ஸ்டீரியர் பாருங்கள், வண்டி பக்காவாக இருக்குது. வண்டி ஓடிக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. இது கம்பெனி சர்வீஸில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்து வண்டி எடுத்துக்கலாம். வண்டியோட இன்டீரியர் பாருங்க, வண்டி ஒரு புது வண்டி கண்டிஷன்ல அப்படியே இருக்கும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சில் ஆண்ட்ராய்டு செட்டே போட்டுருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான், ஆட்டோமேட்டிக்ல இருக்குது. நீங்க ஈஸியா ஓட்டி பழகலாம் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா தாராளமா உங்களுக்கு செட் ஆகும். இந்த 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கிற ஆட்டோமேட்டிக் K10க்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 2,50,000 மட்டும் தான் கேட்கிறோம். அந்த அமௌண்ட் கண்டிப்பா ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதியில் 800 தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது ஒரு 2000 மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன், தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் லைஃப் உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு. பேட்டரி எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கோம். இன்ஜின் பக்கா கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோல ஒரு 800 போட்டிருந்தோம். ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. என்னால வண்டி கொடுக்க முடியல, நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம 800 எடுத்துட்டு வந்திருக்கிறோம். வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஒருத்தவங்க ஓட்டி பழகுறதுக்கு ஈஸியா ஓட்டி பழகுறதுக்கு சின்ன வண்டியா காம்பாக்டா நீட்டாவே இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஹாப்பி டிரைவ் காசுல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 55,000 மட்டும் தான் கேட்கிறோம். இந்த அமௌண்ட் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஹாப்பி டிரைவ் காசுல பாக்குற வண்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 சீட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது ஒரு 2013 மாடல் மஹிந்திரால குவாண்டோ கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பாருங்க. வண்டி ஒரு C8 டாப் அண்ட் மாடல், அதனால உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், அலாய் வீல் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். சென்ட்ரல் லாக், ரிமோட்டோட வந்துடும். ஒரு 7 பேர் போறதுக்கு ஒரு காம்பாக்டா சின்ன வண்டி மாதிரியே இருக்கணும், ஆனா எனக்கு பெரிய வண்டி ஃபீல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வண்டி சூட்டபிள் ஆகும். வண்டியோட இன்டீரியர் பாருங்க. வண்டி உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன்ல வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். கம்பெனி மியூசிக் சிஸ்டமோட இருக்கு. சீட் கவர் கண்டிஷன் எல்லாமே பாத்துக்கோங்க. இந்த 2013 மாடல் குவாண்டோ தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஹாப்பி டிரைவ் காசுல கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 3,20,000 மட்டும் தான் கேட்கிறோம். இந்த அமௌண்ட் கண்டிப்பா ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஆஃபீஸில் பார்க்குற வண்டின்னு பார்த்தீங்கன்னா 2009 மாடல் KL ரிஸ்ட்ல ஒரு மஹிந்திரா சைலோ தான் எடுத்து வந்திருக்கோம். இது ஒரு E8 டாப் அண்ட் மாடல் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்னு எல்லா ஆப்ஷனே கிடையாது, எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்க. வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. வண்டியோட இன்டீரியர் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இது ஒரு 2009 மாடல் KL ரிஸ்ட்ல இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FC இன்சூரன்ஸ் இல்லை, FC இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. எடுக்கிறவங்க FC இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு NOC கூட மதுரைக்கு வாங்கி வச்சிருக்காங்க கஸ்டமர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட பண்ணி தமிழ்நாடா கூட மாற்றிக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருந்ததுல நிசான் எக்ஸ்டைல் போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் என்கொயரி கேட்டிருந்தீங்க. இப்பயும் அதே பட்ஜெட்ல அந்த வண்டி கோட் பண்ண போகிறோம். வெறும் 1,30,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த அமௌண்ட் ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு. சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் தான். வண்டி ஃபுல்லாமே ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருந்துச்சு ப்ரோ? ரெஸ்பான்ஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. என்னால வீடியோக்கு உங்களை கூப்பிட்டு என்னால வண்டி உங்களை கூப்பிடுறேன், வண்டி எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுது ப்ரோ, அடுத்த வாரம் பாத்துக்கலான்றேன். மறுபடியும் கூப்பிடுறேன், வண்டி சோல்ட் அவுட் ஆயிடுது. இதே கண்டிஷனா தான் நடந்துட்டு இருந்தது. இப்பதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வண்டி எல்லாமே சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், வந்துட்டீங்க. வண்டி எல்லாமே இந்த லாஸ்ட் டைம் போட்டிருந்த மாதிரியே தான் நம்ம இந்த வட்டமே வீடியோ போட்டிருக்கிறோம். பிரைஸ் எல்லாமே லாஸ்ட் டைம் போட்டிருந்த மாதிரி தான். எல்லா ரேட்டுமே வெளியில விற்கிற ரேட்டை விட நம்ம அடிச்சு பேசி தான் வண்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க மார்க்கெட்ல விசாரிச்சுட்டே வந்து நீங்க வண்டி எடுக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ரொம்ப நன்றி. எங்க கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா போன டைம் பண்ணி கொடுத்தீங்க. ஏன்னா எந்த ஸ்டாக்குமே மேக்ஸிமம் வந்து இல்ல, எல்லாமே கிட்டத்தட்ட முடிச்சிட்டீங்க. லாஸ்ட் டைம் வீடியோல இருந்த ஸ்டாக் எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு அது போகவே நிறைய வண்டி கொடுத்துட்டாப்ல. நம்மள வீடியோ எடுக்க இன்வைட் பண்ணதான் டயர்லாவ ஆயிடுச்சு போல. நெக்ஸ்ட் டைம் அடுத்த அப்டேட் எப்ப எதிர்பார்க்கலாம்? அடுத்த அப்டேட் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே நான் கொடுக்க ட்ரை பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஹாப்பி டிரைவ் கார்ஸ்ன்ற நேமுக்காக ஹாப்பியான பிரைஸ் தான் கொடுக்குறோம். கஸ்டமர் எல்லாமே பி ஹாப்பி தான். நீங்க உங்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பா ஷேர் ப்ரோ.
ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. சப்போர்ட் எங்க தரப்புல இருந்தா எங்க அண்ட் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே உங்களையும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இவங்களுக்கும் அஃபிஷியல் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து கீழே பின் பண்ணிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரோ பாய். பாய் ப்ரோ.